ரியல் எஸ்டேட். இப்போ இங்க நம்ம பார்க்கற எல்லாமே ரியல் எஸ்டேட்டோட ஃபீச்சர்ஸ். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, லொகேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதாவது நம்ம வீடு வாங்குறோம், இடம் வாங்குறோம் அல்லது அபார்ட்மெண்ட் வாங்குறோம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது என்னன்னா லொகேஷன். நம்ம எங்க வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ரியல் எஸ்டேட்டோட மதிப்பு ஏறும். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, இல்லிக்விட். அதாவது லிக்விட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அசட்டை நம்ம நினைச்ச நேரத்துல வித்து காசாக்கக்கூடிய தன்மை. ஈஸியா விற்க முடியணும், அது காசா மாற்றும், அதுதான் லிக்விட். ரியல் எஸ்டேட்ல அது கொஞ்சம் கஷ்டம், அதனாலதான் அது இல்லிக்விட் சொல்றோம். அதாவது நமக்கு திடீர்னு பணம் தேவைன்னா நம்மளோட வீடையோ இடத்தையோ அவ்வளோ ஈஸியா விற்க முடியாது. இதே கோல்டா இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு விற்கலாம். சரிங்களா? அதனால அது வந்து இல்லிக்விட், நாட் ஏ டிவிசிபிள் அசெட். அதாவது இது என்ன அர்த்தம்னா, டிவிசிபிள் அசெட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் எடுத்துக்கோம். நம்ம கையில 100 ஷேர்ஸ் இருக்குன்னா நம்ம ஒரு ஷேர் கூட விற்கலாம், மார்க்கெட்ல 2 ஷேர் கூட விற்கலாம். சப்போஸ் நம்ம கையில 10 கோல்டு காயின் இருக்குன்னா நம்ம ஒரு காயின் கூட விற்க முடியும். ஆனா இதே இது ரியல் எஸ்டேட்ல நம்ம கையில ஒரு 3 சென்ட் இடம் இருக்கு அப்படின்னா ஒரு 1/4 சென்டா விற்கணும்னு நினைச்சீங்கன்னா விற்க முடியாது. ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் விற்கணும்னு நினைச்சா விற்க முடியாது. ஸோ அதுக்கு பையர்ஸ் வந்து வரமாட்டாங்க. அதனால இது வந்து டிவிசிபிள் அசெட் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் டிவிசிபிலிட்டிக்கு உண்டான அர்த்தம். டிவிசிபிள் அப்படின்னா நம்ம அந்த அசெட்டை பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விற்க முடியும். அது வந்து இந்த ரியல் எஸ்டேட்ல பாசிபிலிட்டி கம்மி கிடையாதுன்னே சொல்லலாம். சரிங்களா? இந்த ரியல் எஸ்டேட்டை 2 விதமா நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். அதுதான் 4th பாயிண்டா போட்டிருக்கோம், பிசிக்கல் ரியல் எஸ்டேட் அண்ட் பினான்சியல் ஃபார்ம் ஆஃப் ரியல் எஸ்டேட். பிசிக்கல் ரியல் எஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து வீடை வாங்குறோம், இடத்தை வாங்குறோம் அல்லது அபார்ட்மெண்டா வாங்குறோம், அது வந்து பிசிக்கல் ரியல் எஸ்டேட் நம்ம ஹோல்டு பண்றோம். சரிங்களா? பினான்சியல் ஃபார்ம் அப்படின்னா நம்ம நேரடியா அதுல முதலீடு பண்றதுல மாறாக ரியல் எஸ்டேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் இந்த பணத்தை வாங்கி அவங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா இன்வெஸ்டர்ஸுக்கு யூனிட்ஸா கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பினான்சியல் ஃபார்ம் ஆஃப் ரியல் எஸ்டேட். சரிங்களா? அப்ப இந்த 2 மெத்தட்லயும் நம்ம ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரியல் எஸ்டேட்ல என்னெல்லாம் விதமான இன்கம் இருக்கு, அதுதான் வந்து 5th பாயிண்ட் போட்டிருக்கோம். நமக்கு வந்து ரெண்டல் இன்கம் வரலாம். சரிங்களா? அதே மாதிரி அதோட விலை ஏறலாம், அது வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவோம். சரிங்களா? லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரியல் எஸ்டேட்டோட ஒரு டிராபேக் என்னன்னா, இதுல டிரான்சாக்ஷன் காஸ்ட்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு வீடு வாங்குறோம் அல்லது இடம் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் அதிகம் தான். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட், வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அடிக்கடி நம்ம பெயிண்ட் அடிக்க வேண்டி இருக்கும் இல்லையா, வீடை கிளீன் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதனால இந்த ரியல் எஸ்டேட்ல நமக்கு டிரான்சாக்ஷன் காஸ்டும் கூட, மெயின்டெனன்ஸ் காஸ்டும் கூட. ஸோ இதெல்லாமே வந்து ரியல் எஸ்டேட்டோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு 4 அசெட் கிளாஸ் கொடுப்பாங்க, ரியல் எஸ்டேட், கோல்டு, ஷேர்ஸ், பாண்டு, இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல எது வந்து இல்லிக்விட்னு கேட்பாங்க. இதுல எது இல்லிக்விட்னா ரியல் எஸ்டேட் வந்து இல்லிக்விட். அதே மாதிரி எந்த அசெட்டுக்கு வந்து லொகேஷன் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்னு கேள்வி கேட்கலாம், அல்லது எது டிவிசிபிள் அசெட் கிடையாதுன்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிள் வே ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஸோ this is about real estate as an asset class. Thank you.